சிறியதொரு வர்த்தக விளம்பர இடைவேளையின் பின்பு இணைந்திருக்கிறோம் மீண்டும் மாதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சி. ஒவ்வொரு முறையும் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சி பற்பல பக்கங்களை பார்த்து விட்டு வந்திருப்போம். அதே போல நிகழ்ச்சியின் வாயிலாக அடுத்ததாக நாங்க பார்க்க இருக்கிற பகுதி அக்தி பக்கம். பல்வேறுபட்ட துறை சார்ந்தவர்கள், முக்கியமா கலைத்துறையில் பயணிக்கிறவங்க, தொழில்முறை கல்வியில சாதிச்சவங்க, இது போன்ற பல்வேறுபட்டவர்களை அன்றாடம் நாங்க எங்களுடைய கலையகத்துக்கு வரவழைத்து நேர்காணல் பண்றது வழக்கம். அதே போல இன்றைய நாளும் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் யார் அந்த அதிதி பக்கத்தில் கலந்து கொள்ள போகிறார் அப்படின்னு பார்ப்போமா இருந்தா, இன்றைய காலகட்டங்கள்ல பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது ஆண்களுக்கு சமமாக பல்வேறுபட்ட விஷயங்களை சாதனை புரிஞ்சுட்டு வராங்க. முக்கியமாக ஒரு குடும்பம் அப்படின்னு வரும்போது ஆண்களையும் தாண்டி இன்றைய காலகட்டங்களில் பெண்களும் சம்பாதித்தா மட்டுமே தான் ஒரு வாழ்க்கையை ரன் பண்ணக்கூடியதா இருக்கும். ஒரு பெண்ணுக்கு திடமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடியது அவங்களுடைய கைத்தொழில். அதே போல இது போன்ற பல்வேறுபட்ட விஷயங்களை இன்றைய நாள் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில கலந்துரைக்க எங்களோடு இணைந்திருக்கிறாங்க தொழில் முனைவோர் யாழினி யோகநாத். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க? சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சி. நானும் நல்லா இருக்கேன். எனக்கும் தான் மகிழ்ச்சி. ஏன்னு அப்படி சொல்லனா இருந்தா ஆரம்பத்திலே சொல்றது, ஒரு பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது அன்றைய காலகட்டங்கள்ல அவங்களுடைய வாழ்க்கை பயணம் என்பது வேறு. ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல எல்லா பெண்களும் அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு கேட்டா இல்ல, கிடையவே கிடையாது. ஆனா அன்றைய காலகட்டங்கள்ல ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி, அதாவது கல்வி பெற்றோர் இருக்கும் போது கல்வி கற்று அந்த கல்வி முடிச்சு டிகிரி ஹோல்டர் வரைக்குமே அந்த ஒரு முழு பயணம் பெற்றோட அரவணைப்பிலையும் உங்களுடைய கல்வி திறனாலும் தான் வாழக்கூடியதா இருந்துச்சு. அதே போல ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையின் மாற்றம், வாழ்க்கையின் திருப்பு முனை அப்படின்றது உங்களுடைய திருமணம். அந்த திருமணத்தின் பிறகு அவங்களோட வாழ்க்கையை வேறொரு வாழ்க்கையை மாறி போகுது. அதாவது பெற்றோர்களுடைய அரவணைப்பு இருந்தாலுமே கூட கணவனுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கொண்டு பிறகு பிள்ளை அப்படின்னு வந்த பிறகு அந்த பிள்ளைகளுக்காக பெற்றோர் அர்ப்பணிக்கூடிய விஷயங்கள் நிறைய காணப்படுது. இது போன்ற விஷயங்கள் பெண்களுக்கு ஒரு மாற்று விதமாக அமையுது. அதே போல ஒரு தொழில் முனைவோர், ஒரு கைத்தொழில் அப்படின்னு வரும்போது இன்றைய காலகட்டங்களில் இவ்வளவு உதவுது அப்படின்னு பார்த்தோம். இலங்கையில பொறுத்த மட்டும் நிறைய பேரிடர்கள், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்ப பார்த்தோம் பெட்ரோல் டீசல் இது போன்ற பிரச்சனைகள் எக்கச்சக்கம் வந்துட்டே இருந்தாலுமே கூட ஒரு கணவன் ஒரு குடும்பத்தை ரன் பண்றதுக்கு அவர் மட்டும்தான் சம்பாதிக்கணும். அவர் தான் குடும்பத்தை ரன் பண்றதை தாண்டி ஒரு பெண்ணா இருந்து அவங்களும் சரிசமமா ஒரு குடும்பத்தை நடத்திட்டு போறதுக்கு கட்டாயமா இருக்க வேண்டும். அது போன்ற ஒரு செயலை தான் நீங்களும் செஞ்சுட்டு இருக்கீங்க. வணக்கம். அதே போல நிறைய வணக்கம் சொன்னது காரணம் நீங்க செய்யக்கூடிய அனைத்து விடயங்களுக்கும் அந்த தலையால கடமையாக அந்த வணக்கம் அமைய வேண்டும் என்பதுதான். ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு போறதுன்றது சாதாரணமான விடயம் கிடையாது. முக்கியமாக ஒரு பெண்ணா இருந்து ஒரு விடயத்துல சாதிக்கிறது சாதாரண விடயமே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை பயணம் இந்த ஆரம்பத்துல எப்படி காணப்பட்டது? ஆரம்பத்துல என்ன சொல்றது, நான் படிச்சது சைவ மங்கையர் வித்யாலயம் வெள்ளவத்தை, அங்கதான் நான் படிச்சது. அதுக்கு பிறகு என்னோட மேற்படிப்புக்காக நான் இந்தியா போனேன். இந்தியா போய் ஒரு 2 வருஷம் அதில் எனக்கு போயிடுச்சு. அதுக்கு பிறகு நான் நார்மலாக என்னோடய திருமண வாழ்க்கைக்கு பிறகு தான் நான் உண்மையாகவே இந்த ஃபீல்டை ஸ்டார்ட் பண்ணினது. அதுக்கு முன்னால் படிப்பு, ஒர்க் அப்படின்னே போயிட்டு இருந்துச்சு. திருமண வாழ்க்கை எப்படின்னா லவ் மேரேஜ். அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு தொழில் செய்துட்டு இருந்தோம். அந்த தொழில் கொரோனான்ற ஒரு டிசீஸ் வந்துச்சு இல்லையா, அந்த டைமில் நாங்கள் கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம். சரி, விழுந்துட்டோமே, எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. பட் யாரும் சப்போர்ட் பண்ணல. சரி, ஓகே, ஃபேமிலி மட்டும்தான் எங்களோட பின்னாடி நின்றுச்சு. நீங்கள் என்னன்னாலும் செய்யுங்க, நாங்கள் உங்களுக்கு கூட வரோம் அப்படின்னு. அதோட ஹஸ்பண்ட்ன்றவர் கண்டிப்பாக எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் எந்த ஒரு வேலையுமே ஆஃப்டர் வெட்டிங் நம்ம செய்யலாம். அந்த விதத்தில் நான் ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும். என் ஹஸ்பண்ட் நீங்கள் ஏதாச்சும் பண்ணுறேன்னா பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். பட் அவருக்கும் அவரோட ஃபீல்டில் வேலை இருக்குது, எனக்கும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவர் எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வேர்ட் சொன்னார். ஸோ ஓகே, நம்ம ஆல்ரெடி நான் மெஹந்தி அப்படின்ற ஒன்று எனக்கு கைத்தொழிலாக இருந்துச்சு. மெஹந்தி போடுவேன், நார்மலாக ஆர்டர்ஸ் போகிறதும் உண்டு. வீட்டை போடுறவங்களும் இருந்தாங்க, நாங்கள் ஷாப் இருந்தப்போ ஷாப்லேயும் போடுவாங்க. அப்போ அப்படி அதில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு இதுகள் ஒரு சோஷியல் மீடியா மூலம் தான் இப்படி பார்க்கும்போது என்னோடய வெட்டிங்குக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃபால் என்னோடய வெட்டிங்குக்கு அந்த மோதிரம் எல்லாம் போட்டு எடுப்பாங்க தெரியுமா, அரசாணி பானை. எஸ், அதை நானே டெக்கரேட் பண்ணேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி டெக்கோ பண்ணி எல்லாம் செய்துட்டு இருந்தேன். ஸோ அதை நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, ஆஃப்டர் வெட்டிங் சேல் பண்ணுறீங்களா, எனக்கு செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்னு. ஸோ எனக்கு அப்படி ஒரு ஐடியா வந்துச்சு, ஏன் நம்ம இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணக்கூடாது, நம்ம பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் ஓகேன்னு நான் ஹஸ்பண்ட்டையும் வீட்லையும் பேசினேன். அவங்களும் ஓகே பண்ணாங்க. பட் எந்த அளவுக்கு இது ரீச் ஆகும், ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் ஸ்ரீலங்காவில் பெருசாகவே இருக்கலை இந்த ட்ரே டெக்கோ அப்படின்றது
ஒன்றும் இருக்கலை. நான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 6 இயர்ஸ் ஆகுது. அந்த டைமில் பெருசாக இருக்கல. அப்போ ஓகே நம்ம பண்ணி பார்ப்போம். பெருசாக என்ன சொல்கிறது, சில பேர் வந்து இது செய்து நீங்கள் முன்னாடி வந்துடுவீங்களா அப்படின்ற மாதிரியும் யோசிச்சாங்க. ஏன்னா என்கிட்ட ஒன்றுமே இருக்கலை ஸ்டார்ட் பண்ணும்போது. முதலீடுகள் அதிகமாக தேவைப்படாத ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 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 கஸ்டமர் வராங்க, அவங்கள்ட்ட நாங்கள் பேசுகிறோம், அவங்களோட அமௌண்ட் பில்லுகளை நம்ம வந்து கொடுக்குறோம். அவங்க எங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுப்பாங்களா, அதுலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே இதுலேருந்து நம்ம வாங்கி வாங்கி பண்ணலாம். ஒன்றுமே நான் வந்து ஸ்டாக் வச்சு ஸ்டார்ட் பண்ணலை. இப்போது என்கிட்ட எல்லாமே இருக்குது. பட் ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து என்கிட்ட இருக்கலை. அப்போ நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணினேன். அப்போ ஓகே இதை வச்சு கொண்டு போகலாம். ரீச் ஆகலை, ஃபஸ்ட்டு உண்மையாகவே ரீச் ஆகலை. அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தருமே செய்கிற வேலைகளை பார்த்து ஒவ்வொருத்தர்கிட்ட சொல்லி 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 ரெக்கமெண்டேஷன், நிறைய பேர் உங்களோட வேலை நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, இன்னொருத்தர் அப்போ அவங்களோட ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு அப்படி தான் எனக்கு இப்படி வந்துச்சு ஆர்டர்ஸ் எல்லாமே. நிச்சயமாக. அதாவது வந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்துல நீங்க சொல்லியிருந்தீங்க, அந்த திருமணம் என்றது உங்களுடைய திருமணத்தின் போது அந்த அலங்கரிக்கப்பட்ட பானையை கொடுக்கும் போது தான் அந்த வாழ்க்கை அது மூலமா தான் பல ரெக்கமெண்டேஷன் மூலமா அந்த ஒரு தொழில உங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடியதா இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இன்றைய காலகட்டங்களில் பல பெண்களை பார்ப்போம். பெண்கள் மட்டுமே இல்ல, ஆண்களுமே கூட வந்து இந்த நிறைய விடயங்கள், இந்த கேக் பேக்கிங், மெஹந்தி மற்றும் இந்த டெக்கோ இது போல நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. முக்கியமாக நீங்க இந்த பாதையை தேர்ந்தெடுக்கான காரணம் இது திருமணம் என்றதே வந்து ரொம்ப அழகான விஷயம். 2 வெவ்வேறு கல்ச்சரை சேர்ந்த ஒரு ஃபேமிலி சேர்ந்து செய்வாங்க. முன்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரண்ட்ஸ் தான் வந்து முன்னால் வந்து எல்லாமே பேசி எல்லாம் தேடி செய்வாங்க. இப்போ அப்படி இல்லைல்ல. இப்போ பொண்ணும் மாப்பிள்ளை அவங்க 2 பேருமே சேர்ந்து தான் வந்து இதுகளெல்லாம் வந்து தேடி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சோஷியல் மீடியான்ற ஒன்று இருக்கும்போது ரீச் கூட, அதே நேரம் வந்து தேடுதலும் அதிகமாக இருக்குது. அப்போ அவங்க அதில் தேடும்போது வித்தியாசமான இதுகள் கிடைக்குது தானே, ஐடியாஸ் கிடைக்கும் போது அவங்க ஒவ்வொருத்தரை தேடி தேடி போகிறாங்க. இப்போ வீடியோவே ஸ்டார்டில் வெட்டிங் வீடியோ, ரிசப்ஷன் வீடியோன்னு தான் போச்சு. இப்போ வந்து அப்படி இல்லையே, ப்ரீ ஷூட்ஸ், ஆஃப்டர் சேவ் த டேட் அப்படின்ற இருக்கிற மாதிரி இதுலேயும் அப்படி தான். இப்போ நிச்சயதார்த்தத்துல இருந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்குரிய டெக்கோஸ் இருக்குது, மெஹந்தி போடுறது, பொண்ணுக்கு போடுறது, அப்புறம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ரிங் பிளாட்டர்ஸில் இருந்து வெட்டிங் சீர்தட்டு, தாய் மாமன் சீர்லேருந்து நிச்சயதார்த்த தட்டுகள் கொடுக்கறது, ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு கொண்டு போய் அதை கொடுக்கும்போது அது ரொம்பவே அவங்க எதிர்பார்ப்பாங்க சொல்லி நிறையவே சர்ப்ரைசஸ் வச்சு செய்ய சொல்கிறது. அந்த அப்படியான தேடி தேடி வந்து செய்யும்போது கேள்விகள் அதிகரிக்கும் போது நாங்களும் புதுசாக ஏதாவது கிரியேட் பண்ண பார்த்துட்டே இருப்போம். அப்படி தான் நிறைய கிரியேட்டிவ் வந்தது. நிறைய பேர் புதுசாக கேட்க ஆரம்பித்தாங்க, இப்படி செஞ்சு தருவீங்களா? அப்போ நம்ம தேடுதலை மேற்கொண்டு சரி ஓகே இன்னும் கொஞ்சம் நம்ம இது பண்ணலாம் அப்படி தான் இப்போ நான் நிறையவே பண்ணுறேன். நிச்சயமாக. அதாவது நீங்க இப்ப உங்களுடைய அந்த கம்பெனில இருந்து கொடுத்து இப்ப செய்யக்கூடிய முக்கியமான விடயங்கள் அந்த என்னென்ன டெக்கோஸ் ஐட்டம் செஞ்சுட்டு இருக்கீங்க? இப்போ வந்து நான் செய்கிறது வந்து நிச்சயதார்த்த தட்டுகள், திருமண சீர்தட்டுகள், மற்றது நிச்சயதார்த்தம் இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ரிங் போடுவாங்கல்ல, அதுக்கு உரிய வந்து அழகான அந்த மலர்கள் வச்சு அப்படி அழகாக டெக்கோ பண்ணின அந்த ரிங் பாக்ஸஸ் வச்சு ஒவ்வொரு நேம்ஸ் பிரிண்ட் பண்ணி அதுகள் எல்லாம் போட்டு அந்த கேக்குகள் எல்லாம் டாப்பர்ஸ் மாதிரி வரும், அந்த டாப்பர்ஸ் மாதிரியான அந்த நேம்ஸ் எல்லாம் பிரிண்டிங் வச்சு டிஃப்ரெண்ட்டாக. இதில் என்ன ஒன்றுனா கஸ்டமைஸ் பண்ணி நம்ம செஞ்சு கொடுப்போம். கஸ்டமைஸ்ட் அதோட கஸ்டமரோட நான் நிறையவே வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். ஒரு சின்ன ஒரு ஃப்ளவரோ ஒரு டாப் வைக்கிறதுனா கூட நான் அவங்களுக்கு அதை அனுப்புவேன். 10 டிசைன் இருக்குமான்னா 10ஐயும் நான் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை சொல்லுங்கள். எப்போவுமே நான் அதை கேட்பேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, என்ன கலர் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், நீங்கள் உங்களோட ஓப்பனாக சொல்லுங்கள். அதை கேட்டுட்டு தான் நான் அதை செய்ய தொடங்குறது. நிச்சயமாக. அதாவது வந்து அவங்க நம்மள்ட்ட காசு கொடுத்து ஒரு அழகான விடயத்தை நம்ம சரியா பண்ணி கொடுக்கும் போது அது நேர்த்தியாகவும் அழகான முறையில கொடுக்கும் போது முதல்ல அவங்களுக்கு விருப்பமான தன்மையில காணப்பட வேண்டும். அதை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுதான் வந்து ஒரு கஸ்டமர்ஸ் மார்க்கெட்டிங்னு வேற சொல்லலாம். அதாவது நாம எந்த விடயத்தை செய்தாலும் முக்கியமாக வந்து இந்த தொழில்முறை கல்வியா இருக்கட்டும் எதா இருந்தாலும் வந்து நாங்க முக்கியம் 10ல் 11 இருந்துடக்கூடாது. எல்லாரோட ஆசையமாகவும் இருக்கும். அதாவது எந்த துறை 10 டாக்டர்ஸ் இருந்தாலும் அந்த ஒரு டாக்டர் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கறத மெயின். அதே போல எந்த துறை எடுத்தாலும் முக்கியமா உங்க துறை எடுத்தாலும் வந்து உங்களோட யூனிக்னஸ் என்ன, உங்களுடைய தனித்துவம் எது? தனித்துவம்ன்றது என்ன சொல்லலாம், நான் வந்து கஸ்டமரோடையே இருந்து அவங்களுடைய அந்த ஃபேவரேஷன்ஸ் என்னென்னு பார்த்து அப்படியே செஞ்சு நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களோட வேலை வந்து நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை விட அதிகமாக கொடுக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். இப்போ நீங்கள் வந்து இப்படி தான் இருக்கணும், இதில் நிறைய இதுகள் பண்ணாதீங்க, ஏன்னா ப்ரைஸஸ் கூடிரும், நமக்கு பட்ஜெட் இது பண்ணும் அப்படின்னு சொன்னாலுமே இட்ஸ் ஓகே. அவங்க வரும்போது சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி தான் நம்ம செஞ்சு வைப்போம், எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பண்ணி. எப்போவுமே கஸ்டமர் வந்து நிறைவான மனசோட எங்களுக்கு பேமெண்ட் பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை. ஏன்னா இது வெட்டிங்,
அப்ப அதுக்கு வந்து அவங்க எல்லாமே ஆசை முழுமான சம்பளத்தோட தான் 10 செய்யணும். 10 முறை கல்யாணம் பண்ண போறது இல்லைல்ல, ஆமா. ஒரு தடவை தான். அப்ப அது வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே ப்ளசண்டா அவங்க சந்தோஷமா அதை எடுத்துட்டு போய் எனக்கு நிறைய மெசேஜ், ஹார்ட், அந்த இமோஜிஸ் அனுப்பும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, எங்க ஃபேமிலியில எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக. நீங்க ஆரம்பத்திலே ஒரு சொல்லியிருந்தீங்க. அதாவது வந்து நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருந்தீங்க. அந்த பிசினஸ் வந்து சில பல காரணங்கள்னால உங்களுக்கு லாஸ்ல அப்படி ம். போயிருச்சு. ஆனா இருந்தாலுமே கூட அதை தாண்டி கணவனுக்கு பதிலாக ஒரு பெண்ணாக இருந்து ஒரு கைத்தொழில வந்து நீங்க கற்று அதுக்கு சரியான முறையில இப்ப வரைக்கும் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இது போல ஒரு பெண்ணா இருந்து ஒரு சமூகத்துல என்னன்னு பார்த்தோமா, அன்றைய காலகட்டங்கள்ல வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது திருமணத்துக்கு பிறகு பிள்ளைகளுக்காக வாருது, பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்குறது, ஹஸ்பண்டுக்கு சமைச்சு அவங்கள வேலைக்கு அனுப்புறது, அப்படி போன்ற ஒரு விஷயங்கள் தான் வந்து அன்றைய காலகட்டங்களில் காணப்படுச்சு. ஆனா இன்றைய காலகட்டங்களில் கிடையாது. அப்படி ஃபுல்லா மாறிச்சு. ஆண்களுக்கு நிகராக பெண்களும் பல விஷயங்களை சாதிச்சுட்டு இருக்காங்க. அது போல ஒரு பெண்ணா இருந்த சமூகத்துல பல விடயங்கள் செய்துட்டு இருக்கீங்க. முக்கியமா ஒரு கைத்தொழில சாதிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க எதிர்கொண்ட சவால்கள்னா என்ன? இப்படிதான். ஃபேமிலி சப்போர்ட் முக்கியம். அதோட என்கரேஜ் பண்ணணும். இப்போ என்னோட சிஸ்டர் பிரதரா இருந்தாலும், அம்மா அப்பாவா இருந்தாலும், என்னோட மாமியாரா இருந்தாலும் எனக்கு ரொம்ப சப்போர்ட். செய்யுங்க, பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ நம்ம எது செய்தாலுமே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ, ஃபோட்டோ அனுப்புனா எல்லாரும் அந்த கமெண்ட்ஸை வந்து சரியா சொல்லுவாங்க. இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்னுட்டு. இப்போ அதே நேரத்தில் என்னோட பேபியா இருந்தாலும் அவங்க பிறந்து சரியா 3 மந்த்லேயே நான் ஒர்க் திருப்பி ஸ்டார்ட் பண்ணினேன். ரெஸ்ட்டு அப்படின்றதெல்லாம் நான் பார்க்கல. ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு ஹஸ்பண்ட் தான் ரொம்பவே சப்போர்ட். இப்போ அவரோட பிஸ்னஸ் பண்ணுற நேரம், அவரோட வேலை அவர் பண்ணுற நேரம், நான் வந்து பேபியை பார்த்துட்டு இது பண்ணேன். சாக்ரிஃபைஸ், அதாவது கண்டிப்பாக சாக்ரிஃபைஸ் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்பாக இருக்கணும். நான் வேலையாக இருக்கும்போது கட்டாயம் இப்போ ஃபோன் ஆன்சர் பண்ணணும், கஸ்டமருக்கு மெசேஜ் பண்ணணும், ஒவ்வொன்றையும் டிஸ்கிரைப் பண்ணி நம்ம சொல்லணும். அப்போ அந்த டைமில் வந்து அவர் குழந்தைய பார்த்துக்கல அப்படின்னு சொன்னாலும் ஃபேமிலி ஆக்கள் சரி சப்போர்ட்டாக இருக்கணும். அப்போ எனக்கு 2 சப்போர்ட்டுமே இருக்குது. அதுதான் மெயின். எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததுனால தான் எனக்கு ரீச் பண்ணவே முடிஞ்சிச்சு. நிச்சயமா. அதாவது பல்வேறுபட்டவருக்கும் கணவனா இருக்கட்டும், அதை சார்ந்தவர்களா இருக்கட்டும், பல்வேறுபட்டவர்களுடைய அந்த பல கைகள் சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு ஒரு துறையில பயணிக்கக்கூடியதா இருந்துச்சு. முக்கியமாக வந்து கணவன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தான் வந்து ஒரு திருமண வாழ்க்கைக்கு பிறகு பல சப்போர்ட்ஸை வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்களா இருக்கட்டும். முக்கியமா அவங்களுடைய சப்போர்ட்டோட சேர்ந்து உங்களுடைய கிரியேட்டிவ் இன்புட் பண்ணி தான் அந்த விஷயத்துல சாதிக்கக்கூடியதா இருக்கும். அந்த சப்போர்ட்ன்றது வந்து நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டங்களில் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. ஏன்னா வந்து அவங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு போறதுக்கு இன்றைய காலங்களில் போதுமான நேரம் கிடையாது. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வரும்போது குடும்பம் ஒன்று சேரும் போது பல விஷயங்கள் அழகாக சேரும். அதே போல ஒரு அழகான ஒரு திருமணம், நீங்க அழகா சொல்றீங்க, திருமணம் என்பது 10 தடவை வரப்போறதுல ஒரு தடவை வரப்போறது. இந்த ஒரு தடவையும் நம்ம அழகா கொடுக்குறோம். அதுதான் நம்ம கையில இருக்கு. அந்த தலையாள கடமை அழகா நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இருந்தாலுமே கூட இலங்கையில் இதுக்கான வரவேற்பு வந்து இந்த துறையில முக்கியமா எப்படி காணப்படுது? நான் சொல்லுவேன் ரொம்பவே இப்போ என்ன சொல்கிறது, இப்போ வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க. என்னென்னா பட்ஜெட் வெட்டிங்காக இருக்கட்டும், இல்லாட்டி நல்லா கிராண்டாக பண்ணுற வெட்டிங்காக இருக்கட்டும், நார்மலாக பேரண்ட்ஸ் கூட இப்போ வந்து இதில் நாட்டம் அதிகம்னு சொல்லலாம். ஏன்னா கேள்விகள் அதிகரிக்கும் போது தான் க்ரியேட்டிவ்னஸ் கூடும். நார்மலாகவே அதே மாதிரி தான் வந்து எப்படி வந்து அவங்க கேட்குறாங்களோ அந்தந்த மாதிரி. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு முதல்லே சொன்னேன், பெருசாக இருக்கலை. இப்போ ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்குது. ஒரு சிலர் செய்கிறாங்க இதே மாதிரி ட்ரே டெக்கோஸ் அதுகள் எல்லாமே செய்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது, ஒவ்வொரு வெட்டிங்குக்குமே வந்து அவங்க வந்து கேட்குறது வரவேற்புனா ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. இப்போ நானே ரீச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நான் யோசிப்பேன், நிறைய பேர் இதை நாங்கள் பார்க்குறேன். சோஷியல் மீடியா பெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும் நமக்கு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோஸும் எப்படி அப்லோட் பண்ணுறோம், நிறைய வீடியோஸ். நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்போ டெக்கோ செஞ்சு கொடுத்துருக்குறேன்னு வைங்களேன், அந்த அவங்களோட ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு தான் நம்ம அதை போஸ்ட் பண்ணுவோம். போஸ்ட் பண்ணணுன்னா நிறைய பேர் அதை பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஆன்லைன்லேயே கமெண்ட் பண்ணுவாங்க, சில பேர் பர்சனலாகவும் கண்டெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ அதில் குறைநிறைகள் எல்லாம் பார்த்துட்டு நம்மளோட பெஸ்ட்டாக இருக்கும்போது நிறைய பேர் இப்போ கால் பண்ணுறாங்க. இப்போ இப்படி தானே நார்மலாக என்ன சொல்கிறது, ஃபிலிம்ஸ் பார்க்குறீங்கல்ல, அந்த ஃபிலிம்களில் அந்த ஆக்ட்ரஸ் என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து இப்போ ரியலான லைஃப்பில் ஆக்கள் பண்ணுறாங்க. அதுதான் மோஸ்ட்லி காரணமே. இப்போ அவங்க இந்த டிசைனில் மெஹந்தி போட்டிருக்கிறாங்களா, ஓகே நம்மளும் இப்போ மெஹந்தியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறையவே முதல்ல எல்போ வரைக்கும் போட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, எல்லாம் சின்னதாக போடுறாங்க. ஒரு ஆக்டர் இப்போ ரீசெண்டாக அவங்களோட வெட்டிங்கில் சின்னதாக சிம்பிளாக போட்டிருக்காங்களா, ஸோ அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுதான் எங்களுக்கு வேணும். இப்போ அவங்களோட வெட்டிங்கில் இப்படி டெக்கோ பண்ணி சீர்தட்டெல்லாம் வந்துச்சு, ஃப்ளவர் கேர்ள்ஸ், பிரைட்ஸ் மெய்டெல்லாம் இப்படி வந்தாங்க அப்படின்னா நாங்களும் கோ வித் தட். அப்போ அப்படி கேட்கும்போது அதில் நாங்கள் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் பண்ணி செய்து கொடுப்போம். அதுன்னும் போது இலங்கையில் கேள்விகள் அதிகம் தான் இப்போ.
நிச்சயமா. ஏன்னா நிறைய பேர் இப்ப செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. கட்டாயமாக. அதாவது எந்த துறை இருந்தாலும் வந்து அதுக்கு முயற்சி இருக்க வேண்டும் முதலாவது இல்லையா? கண்டிப்பா. கட்டாயமாக. அதுவும் முக்கியமா தொழில் அப்படின்னு வரும்போது குறைபாடுகள் இருக்கும், லாபம் இருக்கும், நட்டம் இருக்கும். நாட்டம் இருக்கும். இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு நம்மள்ட்ட இருக்குமா இருந்தா எந்த துறையிலும் அழகாக பயணிக்கலாம். முக்கியமாக ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு ஒரு திருமண வாழ்க்கைக்கு பிறகு வந்து ஒரு விடயத்தை செய்யணும். முக்கியமா ஒரு தொழில வந்து கடத்தி ஒரு வெற்றிகரமான பாதைக்கு நம்ம கொண்டு போகணும்னு சொன்னா வந்து நம்ம லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணணும். பிளஸ் நம்ம பிசினஸையும் பேலன்ஸ் பண்ணணும். நீங்க எப்படி சமமா கருதுறீங்க? மேனேஜ் பண்ணுறேன்னா டைமிங் என்னன்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் வந்து விட்டு கொடுக்கணும். எங்களோட ரெஸ்ட் டைமுகள், வேலை செய்கிறது, எல்லாமே வந்து நாங்கள் பாட்லேயே பிரிச்சுக்கிட்டு தான் பண்ணுறது. இப்போ சின்னவங்களை பார்க்குறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது. நான் அவங்களோட எல்லாமே பண்ணுவேன், அவங்களுக்குரிய எல்லாமே நான் பண்ணுவேன். அவங்க என்னோட ரொம்ப அன்பும் கூட. நான் எல்லாமே பண்ணுவேன். பட் அதே நேரத்தில் சமைக்கிறதா இருக்கட்டும், வீட்டு வேலைகளாக இருக்கட்டும், அதுவும் நம்ம பார்த்துட்டு எகெயின் வந்து நான் வந்து பிஸ்னஸ் இதுனா சேம் ஒன் டைம் கிச்சனில் நான் கஸ்டமர் கால் பண்ணாங்கன்னா நான் குக் பண்ணிக்கிட்டே பேசுவேன் அவங்களோட. ஓகே, ஏன்னா நம்ம கஸ்டமரோட அந்த கால்ஸ் அட்டன் பண்ணி அவங்கள நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறோம், அவங்களுக்கு நம்ம எப்படியான பதில்கள் சொல்கிறோம், அதில் தான் அவங்களுக்கு நம்மளோட இதுகள் வந்து பிடிக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் பேசுகிறதுல நம்ம வந்து உங்ககிட்ட செஞ்சோம் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. காரணம் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து அட்மையர் பண்ணுவோம். எதுவுமே வந்து நம்ம எந்த அளவுக்கு டிஸ்கிரைப் பண்ணி எவ்வளோ அழகாக நம்ம அந்த விஷயத்தை அவங்களுக்கு எடுத்து சொல்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. அதே நேரத்தில் பொறுமையாக அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ, ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தர் நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு ஃபோட்டோ ஷேர் பண்ணி இப்படி தான் என்னோட ஐடியான்னு சொல்லிட்டு போயிட்டு 1 மந்தில் நம்மளை வந்து பார்க்குறவங்களும் இருப்பாங்க முடிச்சதுக்கப்புறம். சில பேர் அப்படி இல்லை, எவ்ரி 1 ஹவருக்கு ஒருக்கா கால் பண்ணி டவுட்ஸ் கேட்பாங்க. இப்படி பண்ணிடுவீங்களா அக்கா, இப்படி பண்ணிடுவீங்களா, சரியாக வருமா? அப்போ அவங்களுக்கும் நம்ம காமாக பதில் சொல்லணும். அப்போ அந்த அந்த பொறுமையும் நம்மக்கிட்ட இருக்கணும். சின்னவங்க எதுவும் கேட்டாங்கன்னா அதையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அவங்களோட பிரச்சனைகளையும் பார்க்கணும். வீட்லேயும் மேனேஜ் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ட்ரை பண்ணால் முடியும். நிச்சயமா. எதுவுமே முயற்சி பண்ணால் முடியாதது எதுவுமே இல்லைல்ல. கட்டாயமா. முயற்சி பண்ண விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ற வெற்றி. மாதிரி அந்த முயற்சியை வந்து கடின உழைப்போடு நாங்க முயற்சியை போட்டோமா இருந்தா, அதாவது திருமணம் முடித்த பிறகு வாழ்க்கை என்பது வேறு இருந்தாலும் அதுக்கு சப்போர்ட் பண்றவங்க நிறைய பேர் இருந்தாலும் கட்டாயமாக ஒரு துறையில வந்து சாதிக்கக்கூடியதா இருக்கும். கட்டாயமா. நீங்க சொல்லியிருந்தீங்க பொறுமை. எந்த பிசினஸ் எடுப்போமா இருந்தா வந்து எல்லாரும் கட்டாயமா பொறுமைன்றது கட்டாயம் இல்லையா? ஒரு படி ஏறிட்டோம் அடுத்த படி வந்து 4 கால விழுது இந்த 11வது படிக்கு நம்ம வைக்க முடியாது. கண்டிப்பா. கட்டாயமா நாங்க விழுந்துரும். அது முக்கியமாக இந்த பிசினஸ் துறை அப்படின்னு வரும்போது ஆரம்பத்துல நாங்க ஒரு முதலீட இன்புட் பண்ணி வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா இருந்தா நம்ம ஒரு லாபத்தை ஈட்டக்கூடியமா பார்த்தா கேள்விக்குறிதான். அது நீங்க என்ன பாக்குறீங்க? அது ஒரு பொறுமை எந்த அளவுக்கு முக்கியமா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு? ரொம்ப 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 முக்கியம் பொறுமை. ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது. அது மாதிரி ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒரு சில விஷயங்களை நல்லா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அதாவது இந்த ஃபீல்டை பற்றி சில பேர் சொல்லுவாங்க, அக்கா இது ரொம்ப கஷ்டம் தானே, பொறுமையாக இருந்து பண்ணணும், நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நீங்கள் ஃப்ரீயாக பண்ணித்தாங்க, ஃப்ரீ மைண்டோட நீங்கள் பண்ணித்தாங்க. ஆனால் சில பேர் அப்படி இல்லை, இப்படி தான் வேணும் அப்படின்னு அது அவங்க வந்து ஐடியா இல்லாமல் வருவாங்க. அப்போ அதுக்கு பொறுமைன்றது வந்து என்ன சொல்கிறது, 100% தேவை. நாங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்க முடியாது. ஒவ்வொருத்தரோட கேள்விகள் வித்தியாசம், ஒவ்வொருத்தரோட பதில்கள் வித்தியாசம். எல்லாரையும் நாங்கள் பார்க்கணும். அதாவது எந்த நேரமுமே வந்து காப்பட் ரோட்லேயே நம்ம போக இல்லாதில்ல, கல்லு முள்ளான பாதையும் வரும். எல்லாத்தையும் நம்ம சகிச்சு இது பண்ணி போனா தான் நாங்கள் ஜெயிக்கலாம். நிச்சயமாக நிறைய விடயங்கள் பேசிட்டு இருக்கோம் தமிழே வணக்கம் நிகழ்ச்சியில. முக்கியமா வந்து ஒரு கைத்தொழில் வந்து ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய கண் பார்வையில ஒரு பெண்ணுக்கு கைத்தொழில் எந்த அளவுக்கு முக்கியம்? ஒரு பதில். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. பேசிக் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது மெஹந்தி. ஆனால் அதுக்கு முதல்ல நான் ஸ்கூல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணது என்னன்னா கோலம். அம்மா நல்லா கோலம் போடுவாங்க. அவங்க தான் எனக்கு அதை சொல்லி கொடுத்து கோலம் நல்லாவே நான் போடுவேன். அப்போ எனக்கு அது ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் கிடைக்கும். ஒவ்வொரு முறையும் எனக்கு ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸஸ் தான் கிடைக்கும். அப்போ அதுலேருந்தே அம்மா சொல்லுவாங்க, சரி ஓகே, ஒரு கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதா, சரி நீ போய் போடு அப்படின்னு சொல்லி நான் கேட்டு போடுவேன். நவராத்திரி இப்போவுமே நான் அப்படி தான், நவராத்திரி விழாலாம் வந்துச்சுன்னா நானாக கேட்டு போய், இப்போ அங்கே இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ நான் என்னோட பிஸ்னஸில் கோலமும் இருக்குது, கோலமும் நான் செய்கிறது தான். எந்த தொழிலுமே சீப் இல்லை. எதையுமே நாங்கள் வந்து முயற்சி பண்ணி அதை வடிவமைக்கிற விதத்தில் தான் இருக்குது அதோட வெற்றி.
நாங்கள் அதை புஷ் பண்ணி கொண்டு போகணும். இப்போ சின்னவங்க இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே ரைஸ் கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து அதை வந்து என்ன சொல்கிறது, அந்த அரைச்சி பாயில் பண்ணி அதை இது பேஸ்ட் மாதிரி செஞ்சு தான் கொடுக்குறோம். கொஞ்ச நாள் ஆகும்போது தானே அவங்க அதை சாப்பிட்றாங்க, அதை ரைஸை முழுசா. அது மாதிரி தான் எதுவுமே முதல்ல நாங்கள் வந்து ட்ரை பண்ணணும். அப்புறம் ட்ரை பண்ணி ஃபுல்லாகவே நம்ம ஃபோர்ஸாக கொண்டு போய் அது ரீச் ஆகலை, நம்ம இல்லை அப்படின்னா என்னை பொறுத்த வரையில் எதுவுமே இல்லைன்னு போனாலும் முயற்சி பண்ணால் வந்துடலாம். ஃபெடப் ஆகவே கூடாது. நம்மளே பூஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு சில கஸ்டமரோடையோ ஏதோ ஒரு கொலாபரேஷன் நடந்து ஜஸ்ட் நான் டல்லானாலும் நானே என்ன பூஸ்ட் பண்ணிக்குவேன். இல்லை உங்களுக்கு ஏலும், என்னால் முடியும், என்னால் ஏலும், நான் இதை செய்வேன், நாளைக்கு 2 வேலை வருதா, ஓகே நான் செய்வேன், எனக்கு ஏலும், நான் இப்படி டைம் மேனேஜ் பண்ணி எனக்குள்ளேயே நான் பிளான் போட்டுக்குவேன். அதுதான் காரணம். கண்டிப்பாக வந்து கேர்ள்ஸ்க்கு நான் சொல்லணும் என்னன்னு சொன்னால், கட்டாயம் கைத்தொழில் ஒன்று தெரிஞ்சு இருக்கணும். அது இருந்துச்சுன்னு சொன்னால் யாராலையும் உங்களை வந்து எதுவுமே பண்ண முடியாது. எந்த ஒரு வீழ்ச்சியில் இருந்தீங்கனாலுமே உங்களால் முயற்சி பண்ணி முன்னாடி வர முடியும். நிச்சயமாக முயற்சி என்பதுதான் வந்து கட்டாயமாக ஒரு மனிதனுக்கு தேவை. அதாவது வந்து ஒரு மலை அப்படின்னு இருக்கும்போது இந்த மலையில வந்து உச்சிக்கு நாம ஏறணும் அப்படின்னு சொன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டான பாதையே இருக்காது. கல்லு, முரடுகள், முட்கள் நிறைய காணப்படும். அந்த முட்கள்லாம் வந்து அவங்களோட வாழ்க்கையில வர பிரச்சனைகளும் தடைகளாகவும் காணப்படும். முக்கியமா ஒரு கல்வியும் தாண்டி ஒரு தொழிலை நாம செய்யும் போது எல்லாரும் இன்றைய காலகட்டங்களில் பார்ப்போமா இருந்தா படிச்ச கல்விக்கான வேலை செய்யறாங்களான்னு கேட்டா கிடையாது. கேள்விக்குறியா தான் இருக்கு. செய்யறாங்க, ஆனா கேள்விக்குறியா தான் இருக்கு. இருந்தாலுமே கூட திறமை என்பது வந்து அவங்கள்ட்ட ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். அது முக்கியமாக வந்து இந்த கிரியேட்டிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. முக்கியமா இதுல விளங்குது. கிரியேட்டிவ்னஸ் தான் இதுல வந்து கட்டாயமா போற்றப்படுது. எந்த அளவுக்கு கிரியேட்டிவ் வந்து முக்கியமோ அப்பதான் வந்து நீங்க அதுல யூனிக்னஸ் ஆகலாம், பல விடயங்களை சாதிக்கலாம். நீங்க சொல்லிருந்தீங்க உங்களோட யூனிக்னஸ் பத்தி நீங்க சொல்லிருந்தீங்க. அதாவது வந்து கஸ்டமரை ஹேண்டில் பண்ற விதம், அதாவது கஸ்டமர்ஸ் எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க, எப்படி பேலன்ஸ் பண்றீங்க அவங்களோட டாக்கிங்கா இருக்கட்டும். அதை தாண்டி வந்து அவங்க சில பேர் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க, ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணுங்கன்பாங்க. இது போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்களா இருக்கும். எப்படி இதெல்லாம் நீங்க மேனேஜ் பண்ணுங்க? எப்படின்னு சொன்னா ப்ரைஸ் ரிடக்ஷன் நிறையவே கேட்பாங்க தான். ஒரு சிலருக்கு வந்து இப்படிதான். நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவு நான் குறைச்சி தான் பண்ணுறேன். என்னன்னு சொன்னால் வெட்டிங்னும் போது நிறைய பட்ஜெட் ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ ஜுவல்லரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே ஒரு லிமிட்டை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி விடயங்களுக்கு சரி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு நான் நிறையவே செஞ்சுருக்கிறேன், நிறைய செய்துட்டும் இருக்கிறேன். கஸ்டமர்ஸ் கேட்டால் ஓகே, என்னால் முடியுமா இருந்தால் நான் திங்ஸோட இதுகளெல்லாம் பார்ப்பேன். அதாவது என்ன ரேஞ்சில் எனக்கு நான் அந்த அப்ராக்சிமேட்லி நான் பார்த்துட்டு ஓகே என்னால் முடியுமானா நான் கண்டிப்பாக செய்து கொடுக்குறது தான். கட்டாயமாக. அதாவது இந்த துறை இருந்தாலும் வந்து அதை நீங்க பயணிக்கக்கூடிய துறை வந்து கிரியேட்டிவ்னஸ்ன்றது கட்டாயம் முக்கியமா போற்றப்படக்கூடிய அந்த கிரியேட்டிவை பயன்படுத்தி தான் வந்து இதில் தனித்துவம் ஆகலான்னு சொல்லலாம். எதிர்காலத்துல ஒரு பிசினஸை தான் நீங்க ரன் பண்ணி நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. எதிர்காலத்துல எதுவும் பண்றதுக்கு ஐடியா இருக்கு உங்களுக்கு? கண்டிப்பா இருக்கு. அதாவது நான் வந்து இப்போ வீட்டில் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வந்து எனக்கு ஒரு ஷாப் அதுகள் ஓப்பன் பண்ணி நான் வந்து இன்னும் கொஞ்சம் ரீச் பண்ணணும். இன்னும் நிறைய பேருக்கு நாங்கள் வந்து முன் உதாரணமாக இருக்கணும். பிஸ்னஸ் நிறைய பேருக்கு, அதாவது அது மூலமாக நிறைய வேலை வாய்ப்பு அப்படியெல்லாம் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்படி செய்கிற ஐடியா இருக்குது. காட் பிளெஸ்ஸிங் இருக்கணும்ல. அவரோட பிளெஸ்ஸிங் இல்லாமல் நான் இங்கே வந்திருக்க முடியாது. நிறையவே நான் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குது. கடவுள் தான் எதுனாலும் ஓகே, கடவுளே நீ பார்த்துக்க. இப்போ நீங்கள் இங்கே என்னை இன்வைட் பண்ண போது கூட நான் காடுக்கு என்ன சொன்னேன், தேங்க்யூ அவருக்கு சொல்லிட்டு தான் நான் மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணேன். ஓகே இப்படி ஒரு இது ஒன்று இருக்குது அப்படின்னு. கடவுள் நம்பிக்கையும் இருக்கணும். ப்ளஸ் நிச்சயமாக என்னதான் இருந்தாலும் வந்து ஒரு கலைத்துறையில, முக்கியமாக ஒரு தொழில் கலைத்துறையில பயணிக்கணும்ன்றது சாதாரணமான விடயம் கிடையாது. அதுவும் ஒரு பிஸ்னஸ் ஒரு பெண்ணா ரன் பண்ணிட்டு போறது சாதாரண விடயம் கிடையாது. பல பிரச்சனைகள், பல சவால்கள் வந்தாலும் வந்து உங்களுடைய துறையில நீங்க சாதிக்கணும், பல விஷயங்களை செய்யணும். நீங்க சொன்ன மாதிரி நீங்க எதிர்காலத்துல பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து எல்லாம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும் என்ற வார்த்தைகளை கூறிக்கொண்டு இறுதியாக நிறைவாக தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்கு எங்களுடைய பெண்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னால பெண் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. பெண்ணோட வெற்றிக்கு பின்னால் ஆண் இருக்கிறாங்கன்னு சொன்னால், என்னோட வெற்றிக்கு பின்னால் ஆண் இருக்கிறாங்கன்னா என்னோட கணவரை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், என்னோட அப்பா, என்னோட தம்பி. ஏன்னா அவங்களோட ஃபுல் சப்போர்ட்ஸும் எனக்கு இருந்துச்சு. சின்னதுலேருந்தே நம்ம வரும்போது அந்த எங்களை அடிமைப்படுத்தாமல், எங்களை வந்து பின் தள்ளாமல், உன்னால எதுவும் முடியாதுன்னு எங்கள் வீட்டில் எப்போவுமே சொல்ல மாட்டாங்க. முடியும், ட்ரை பண்ணுங்க. எங்கள் அப்பா எப்போவுமே சொல்லுவார். அவர் ரொம்ப பொறுமைசாலி. ஸோ அந்த பொறுமையோ என்னவோ எனக்கு இருந்ததுனால எனக்கு இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு இது உறுதுணையாக இருந்துச்சு. அம்மாவும் கொஞ்சம் க்ரியேட்டிவானவங்க. ஸோ தங்கச்சியும் தம்பியுமே எப்போவுமே நீ செய், உன்னால் முடியும் அப்படின்னு தான் என்னை வந்து புஷ் பண்ணுவாங்க. முடியாதுன்னு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் ப்ளஸ் வந்து ஹஸ்பண்டோட ஃபுல் சப்போர்ட் தேவை.
இருந்தா கல்யாணத்துக்கு பின்னாலும் நம்ம சாதிக்கலாம். ஆமாங்க. எந்த துறையா இருந்தாலும் ஒரு பெண் அப்படின்னு வரும்போது பல சவால்கள் இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு வந்து ஒரு குடும்பத்தின் உறுதுணையோடு முக்கியமா கணவனுடைய உறுதுணையோடு ஒரு விடயத்தை நம்ம சாதிப்போமா இருந்தா வந்து பல விடயங்களை சாதிக்கலாம், பல வெற்றிகளை தொடலாம் என்றதான் எங்களுக்கு கருத்துமே கூட. இன்றைய நாள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வருகிறதுக்கு ரொம்பவும் நன்றி. இது போன்று பல விஷயங்கள் செய்யணும், பல வெற்றிகள் இங்க தொடணும். மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. என்னை இந்த நேர்காணலுக்கு நீங்க கூப்பிட்டதுக்கு. என்னன்னு சொன்னா இது எனக்கும் ஒரு பெரிய ஒரு விடயம் தான். ஒரு ஒரு காணொளியில என்னை கூப்பிட்டு நீங்க வந்து நிறைய கேள்விங்க கேட்டீங்க. என்னோட மனசுல இருந்த நிறைய விஷயங்களை நான் சொன்னேன். அதே நேரத்துல நான் வந்து சொல்ல விரும்புறது என்னன்னா, பெண்களே முயற்சியை எப்பவுமே கைவிடாதீங்க. முயற்சின்றது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும். அதே நேரத்துல முதலீடுகள் இல்லாம எவ்வளவோ வியாபாரங்கள் இருக்கு, எவ்வளவோ முன்னேறத்துக்குரிய பாதைகள் இருக்கு. அதை நீங்க தேர்வு செஞ்சு, ஏன்னா நிறைய பேர் வந்து முதலீடு இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா இல்ல. உங்களால எல்லாமே முடியும். முதலாவது உங்களை வந்து இயலாதுன்னு மட்டம் தட்டுறவங்களை விட்டு நீங்க விலகி விலகிருங்க. விலகினீங்கன்னு சொன்னா சீக்கிரமாவே உங்களுக்கு முன்னேறலாம். அதாவது எங்களை கிண்டல் பண்றவங்க, தப்பா ஓகே, அதை வந்து இக்னோர் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த மாதிரி பழி சொற்களை எல்லாம் இக்னோர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேறலாம். நிறையவே வந்து இந்த சமூகத்துல ஒவ்வொன்று சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முன்னாடி வர மாட்டாங்க. தட்ஸ் ஓகே, லீவ் இட்.